learned from Sir's speech is that for the first time I have heard that from a book we can chase our imaginations way higher than an eagle. I just knew that until he said that I never knew about reading a book or the difference between watching a movie or reading a book. And I didn't know it would be like this. It was just great. தெளிவு குருவின் திருமேனி காண்டல். Read Harry Potter books, but instead I was inspired by the book and Sir's speech. He taught us so many things that we could use in our own life. In today's generation, there will be so many problems in our life. Like this speech that no one can teach us. We could take this and inspire by this. And reading a book and movies are totally different because there will have extra reading in books. அமரர் புனித நடி போற்றி என்பார் அசுரர் புனித நடி போற்றி என்பார் மனிதர் புனித நடி போற்றியை அன்பு கொள்ளைய வைத்தேனே. ஒருவனுமே உலகு எல்லும் படைத்தான், ஒருவனுமே உலகு எல்லும் அளித்தான், ஒருவனுமே உலகு எல்லும் துடைத்தான், ஒருவனுமே உலகோடு இருக்கானே. நாத முடிவில்லால் நல்லார் இருப்பது, நாத முடிவில்லால் நல்லோகம் இருப்பது, நாத முடிவில்லால் நாட்டம் இருப்பது, நாத முடிவில்லால் நஞ்சு கண்டேன். நன்றி. கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் கொல்லா சிறகை விரித்து ஆடினால் போலும் கல்லாதான் கற்றல் கவி. நெல்லு கிடைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கிய பொசியுமாம் சொல்லுலகில் நல்லார் ஒருவர் உள்ளரே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. நீரளவே ஆகுமாம் நிலையாவால் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு, மேலை தகத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தளவே ஆகுமாம் குணம். இன்னா இளமை வறுமை வந்தேகால் இன்னா அளவை இனியவும் இன்னாத நாளெல்லாம் நாள் பூந்த நன்மலரும் போலுமே ஆளெல்லாம் மங்கை கலரு. அன்னத்து என்று தருவோர் என வேண்டாம் என்று தலரா வளர்த்திற்கு தானுண்ட நீரே தலையாலே தாழ்ந்தார். நல்லால் ஒருவருக்கு செய்த உபகாரம் கண்ணை எடுத்துப்போர் காணமே அல்லாத ஈரமிட நெஞ்சத்தால் இருக்கின்ற உபகாரம் நீர்மேல் எடுத்துச்சேன். இன்ன இளமை வறுமை வந்தேகால் இன்னா அளவில் இனியவும் இல்லாத நாளெல்லாம் நாள் பூந்த நன்மலர் போலுமே ஆளெல்லாம் மங்கை கலரு. அட்டாலும் பாசுவையில் குன்றாது அளவலாய் மட்டாலும் நண்பலார் கெட்டாலும் மேன்மக்களை சமசுட்டாலும் நன்றி ஒருவருக்கு செய்தற்கால் அந்நன்றி என்று தருவோல் என வேண்டாம். நின்று தளரா வளர்த்தெங்கு தானொன்று நீரை தலையாலே தான் தருவதால். நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எடுத்துப்போர் காணுமே அல்லாத ஈரமில்லா நெஞ்சத்தார் இந்த உபகாரம் நீர்மேல் எடுத்துக்கு நேர். நன்றி. நன்றி ஒருவருக்கு செய்தற்கால் அந்நன்றி என்று தருவோல் என வேண்டாம். நின்று தளரா வளர்த்தெங்கு தாழ்ந்த நீரை தலையாலே தான் தருவதால். அமரர் புனித நடி போற்றி என்பார் அசுரர் புனித நடி போற்றி என்பார் மனிதர் புனித நடி போற்றியை அன்புள் கொடிய வைத்தேனே. நாத முடிவிலே நல்லாய் இருப்பது, நாத முடிவிலே நல்யோகம் இருப்பது, நாத முடிவிலே நாட்டம் இருப்பது, நாத முடிவிலே நஞ்சுண்ட கண்டனை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் சொற்கள், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. பாட வல்லார் நெறி பாட அறிகிறேன், ஆட வல்லார் நெறி ஆட அறிகிறேன், நாட வல்லார் நெறி நாட அறிகிறேன், தேட வல்லார் நெறி தேட இல்லேனே. ஒருவனுமே உலகு ஏழும் படைத்தான், ஒருவனுமே உலகு ஏழும் அளித்தான், ஒருவனுமே உலகு ஏழும் துடைத்தான், ஒருவனுமே உலகோடு ஈர்த்தானே. துணையதுவாய் வரும் தூயனல் சோதி, துணையதுவாய் வரும் தூயனல் ஆம், துணையதுவாய் வரும் தூயனல் கந்தம், துணையதுவாய் வரும் தூயனல் கல்வியே. ஒன்றே குணமும். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. ஏன்னா இப்ப நாம என்ன விஷயம் கத்துக்கிறோமோ ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்றீங்க.
ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் ரிலீஜனுக்கும் என்ன வித்தியாசம் எல்லாம் புரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இது 30-40 வயசு ஆனவங்க கூட தெரியாது வித்தியாசம். ரெண்டு சேவைகளையும் புரியுதா? ஆன்மீகம்ங்கிறது வேற, நம்பிக்கைங்கிறது வேற. இப்ப இது இந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா இப்ப நீங்க கற்றுக்கிற விஷயம் இந்த திருக்குறள் இந்த மாதிரி பாடல்கள்ல கற்றுக்கிறது ரொம்ப ஆழமா நமக்குள்ள வேலை செய்யும். உலகத்துல மனிதன் தோன்றி லட்சக்கணக்கான வருடங்கள் ஆயிடும். ஆனா லட்சக்கணக்கான வருடங்களா இந்த மனித தலைமுறை வளருதுன்னா இப்ப நம்ம ஆரம்பிச்சப்போ ஒரு மனித குழுவோட வடிவில் இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்ப ரொம்ப நாகரிகத்தோட உச்சத்தில் இருக்கிறதா நம்ம சொல்றோம். இப்போ அங்கிருந்து இங்க வந்து இந்த டிராவல் இது ஒரு நாள் நடந்துச்சு நினைக்கிறீங்களா? கட்டாயமா இல்லை. இப்போ ஒரு தலைமுறை அவங்களுடைய நாலேஜ இன்னொருத்தருக்கு கடத்துறது, அவங்களுடைய நாலேஜ் இன்னொருத்தருக்கு கடத்துறது அப்படிங்கிறது எதன் மூலமா நடக்குது? புத்தகங்கள் மூலமா. அது புரியுது இல்லையா அவங்களுக்கு? இப்போ நம்ம அறிவு 3 விதமா நமக்குள்ள நடக்குது. ஒண்ணு யாராவது ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கறது மூலமா அல்லது நம்ம படிக்கிறது மூலமா நடக்குது. ரெண்டாவது அதை பத்தி யோசிக்கிறது. இதை பத்தி யோசிக்கும் போது நமக்குள்ள ஒரு சிந்தனை உருவாகும். இது ரெண்டாவது அறிவு. ஒரு விஷயத்தை கற்றுக்கிறோம், அதுக்கப்புறம் அதை பத்தி சிந்திக்கிறோம், அதுக்கப்புறம் அதே அனுபவமா நம்ம மாற்றோம். நம்மளுடைய விஷயத்த அனுபவமா மாற்றணும். இதுல சிறந்து பங்கெடுங்க. நீங்க விஞ்ஞான துறையில போனாலும் சரி, இல்ல இன்ஜினியரிங் துறையில போனாலும் சரி, இல்ல நீங்க ஒரு ஆர்டிஸ்டா மாறினாலும் சரி, கற்பனைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மனத்திரையில நீங்க ஒரு காட்சியை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அதை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஒரு பறவை பார்க்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை நீங்க முழுசா பயன்படுத்திங்க. இந்த புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது இது ஒரு தொடர் இயக்கமா நம்ம பல பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நடத்திக்கிறோம். நீங்க எல்லாருமே அதில் பங்கெடுங்க. உங்க அத்தனை பேரையும் சந்திச்சதுல சந்தோஷம். ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர், அப்புறம் கரஸ்பாண்டன்ட் எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி.